This video sponsored by SBO Digital Marketing. இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மந்த்லி 21K கிட்ட சம்பாதிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ட்ரஸ்டபுளான கம்பெனி தான். இதில் நீங்கள் சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இப்ப தொடங்கிருச்சு, நல்லா கவனிங்க, தொடங்கிடுச்சு. ஆனா வசனம் சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து. அப்ப இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது என்ன வரும்? ஒரு மீட்பு வரும். சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு. புறஜாதியார் காலம் நிறைவேறதுக்கான அந்த சைட்டுக்கான சண்டை இப்ப ஆரம்பிச்சிருச்சு. வெளியே ஆரம்பிச்ச சண்டை கொஞ்சம் கொஞ்சமா எருசலேமுக்குள்ள வந்து, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பார்டர்ல ஆரம்பிச்சிச்சு, எருசலேமுக்குள்ள வந்துச்சு. எருசலேம்ல இருந்து இப்ப எங்க வந்துருச்சு? தேவாலயம் எடுக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம் கண்களுக்கு முன்பாக. எருசலேம் சண்டை 1948 நம்ம தாத்தாக்கள் காலம், சாரி இஸ்ரேல் சண்டை. எருசலேம் சண்டை 1967 நம்ம அப்பாக்கள் காலம். இப்ப தேவாலயத்துக்கான சண்டை நம்முடைய காலம். அந்த ரெண்டையும் அவர்கள் கையில் கொடுத்த ஆண்டவர் இதையும் அவர்கள் கையில் தான் கொடுக்க போகிறார். இது விழுந்தாதான் இந்த 3வது தேவாலயம் வரும். அதை தான் அந்தி கிறிஸ்து கட்டி கொடுக்கிறவனாக வருவான். அவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுது. இந்த இடத்துக்கோ இங்க வரப்போற தேவாலயத்துக்கோ நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நமக்கு தேவாலயமும் கிடையாது. அது நியாயப்பிரமாண தேவாலயம், அவங்களுக்குரியது, நமக்கே கிடையாது. அந்த தேவாலயமும் நிக்காது. அந்தி கிறிஸ்துவே அதை இடிச்சிருவான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அப்ப இனி நமக்கு காலம் செல்லாது. ஆல்மோஸ்ட் இந்த வார் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விஸ்தாரம் ஆகிட்டே இருக்குது. இதுல உள்ள ரஷ்யா நுழையணும். ஒரே ஒரு நாடு, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 2, 3, 5 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க சொன்ன நாடுகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு. அதுல உள்ள வர வேண்டிய ஒரே ஒரு நாடு ரஷ்யா மட்டும்தான். இப்ப எல்லாம் உள்ள வர தொடங்கிருச்சு. எப்போ இந்த 2 சம்பவத்தை நீங்க பாக்குறீங்களோ, ரஷ்யா உள்ள வர்றதையும் பாப்பீங்க, இந்த இடம் காலியாகிறதையும் பாப்பீங்க. இத ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கு முன்பதாகவே சொல்றோம், ஏதோ செய்தி கொடுத்துட்டு போறோம், ஏதோ இன்ஃபர்மேஷன் இல்ல. காஷன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆத்மாவையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான எச்சரிப்பு. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல வரப்போகிறார். இனி நமக்கு இருக்கிற காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடையாளங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஆனா இதை எதுக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, இவைகள் செய்யும் பொழுது நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அர்த்தம். யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்தரத்துல சவுண்ட் கொடுத்துட்டானா, நாம் ஞானசானம் எடுத்து ஆயத்தப்பட்டு நிக்கணும்னு அர்த்தம். பின்னாடி மேசியா வரப்போறாருன்னு அர்த்தம். இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுது? நீங்கள் ஆயத்தப்பட்டு வருகைக்கு ரெடியாகி நிக்கணும்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தாலே பரிசுத்தமாகி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வேறுபாடுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கி, எப்ப இயேசு வருவார் என்று காத்திருக்கிற அனுபவத்துக்கு நீங்க வரணும். இது அதுக்கான நேரம் மட்டும்தான். எலிசா சொல்ற மாதிரி இது தோப்புகளையும் துறவுகளையும் வாங்குகிற காலம் அல்ல. இது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு என்று காத்திருக்கிற அனுபவத்துக்கு நீங்க வரணும். இது அதுக்கான நேரம் மட்டும்தான். எலிசா சொல்ற மாதிரி இது தோப்புகளையும் துறவுகளையும் வாங்குகிற காலம் அல்ல. இது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு காத்திருக்கிற காலம். இடையில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது ஆகாரமோ, இருப்பிடமோ, டிரெஸ்ஸோ, என்ன உங்களுக்கு கொண்டு பரலோகம் செய்யுமோ அது செய்யும். ஆனா நம்முடைய பார்வை மட்டும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
நம்மை மீட்கும்படி நம்முடைய மீட்பு ஒண்ணு மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகுது. ஒரு எக்காலம் தோணிக்கும், சத்தம் கேட்கும், நான் பறந்து போகிறவனாய் காணப்படணும். அந்த கடைசி சான்ஸ்ல தான் நீங்கள் இருக்கிறோம். ஃபைனல் வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய வார். இந்த வாரினுடைய முடிவு நம்முடைய வருகையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார்.